ஆவணி மாசியிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம். இன்னைக்கு நம்ம பேச போறது நம்ம முருகரை பத்தி. திருச்செந்தூர் முருகனுக்கு 2 நாள் விசேஷம். ஒன்று மாசி, இன்னொன்று ஆவணி. மாசி மாசம் திருவிழாவில் முருகப்பெருமான் நான் தான் பிரம்மா, நான் தான் விஷ்ணு, நான் தான் ருத்ரன் அப்படின்ற தத்துவத்தை உணர்த்துறதுக்காக 3 விதமா சுவாமி காட்சி கொடுக்குறாரு. முதல் தத்துவம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவம், அதாவது வெள்ளை சாத்தி. வெள்ளை சாத்தியில சாமி வெள்ளை மலர்கள் வெள்ளை ஆடைகளோட காட்சி தர, வெள்ளை பட்டுடுத்தி காட்சி தர. 2வது பார்த்தீங்கன்னா சிவப்பு சாத்தி. சிவப்பு சாத்தியில பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் மலர்களோட சிவப்பு பட்டுடுத்தி சாமி காட்சி தரார். 3வது பார்த்தீங்கன்னா பச்சை சாத்தி. பச்சை கலர்ல இருக்கிற மலர்கள் பச்சை இலைகளோட சுவாமி பச்சை பட்டுடுத்தி காட்சி தராரு. வெள்ளை சாத்தியை பார்த்தா உங்க தலையெழுத்தே மாறிடும். சிவப்பு சாத்தி பார்த்தீங்கன்னா உங்களோட இடையூறுகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகிடும். அண்ட் 3வது பச்சை சாத்தியில இருக்கிற சுவாமியை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா சகல செல்வமும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஸோ இந்த 3 தத்துவத்தையும் தான் முருகப்பெருமான் உணர்த்ததுக்காக 3 விதமா காட்சி தராரு. 3 விதமான தரிசனங்களையும் நம்ம தரிசிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த வித துன்பமும் இல்லாம நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஸோ மாசி மாசத்துக்கு பிளான் பண்ணி திருச்செந்தூருக்கு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா அருணகிரிநாதர் காலத்துல சிவப்பு சாத்தி தரிசனத்தை காண்றதுக்காக சுவாமி மக்களோட சேர்ந்து போய் முருகப்பெருமானை பார்க்கறதுக்காக நின்றுருக்காரு. அப்ப சுவாமி என்ன பண்றாரு, இந்த கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி சுவாமி அருணகிரிநாதரை பின்பக்கமா வர சொல்லி அவருக்கு நடன காட்சி கொடுத்துருக்காரு. அந்த நடன காட்சியை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு இங்க ஒரு பாடல் பாடியிருக்காரு. இது போன்ற மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் தீபக் குமரன். இது செயலும் செய்தியும். நன்றி.